Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video நம்ம பார்க்க போறது Cbse syllabus 11th accountancy ல இருக்கிற book back sums தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்குது. இந்த chapter பாத்தீங்கன்னா rectification of error ல இருக்கிற book back sums தான் நம்ம பார்க்க போறது. சோ இது பாத்தீங்கன்னா என்னோட bookல இந்த questions கொடுத்திருக்காங்க. சோ உங்க bookல என்ன questions கொடுத்திருக்காங்க அப்படின்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ sums போடுறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணனும்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். நீங்க subscribe பண்ணீங்க அப்படினா எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்றதுக்கு. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ சம் படிச்சிரலாமா? சோ error of posting. நம்ம போஸ்ட் பண்றதுல நம்ம எரர் மேக் பண்ணோம்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணனும் அப்படினு இங்க கொடுத்திருக்காங்க. Pass the necessary journal entry to rectifying the following errors. So balance இருக்க sums எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட அந்த டோட்டல் வந்து எரரா இருக்கும். சோ அப்படி தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கவுண்ட்ஸ் எந்த டெபிட்ல கரெக்ட்டா டெபிட்ல போட வேண்டியது டெபிட்ல போடாம ஆப்போசிட் என்ட்ரி கிரெடிட்ல போட்டது. சோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா அதல நம்ம எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. So first question பாத்தீங்கன்னா credit sale of rupees 2500 to Krishan was posted to Krishan account. So ரெண்டு பாத்தீங்கன்னா நமக்கு spelling mistakes அதாவது spelling கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. So இந்த இடத்துல r வராது இங்க r அப்படின்றது இருக்கு. So actually இந்த அக்கவுண்ட்க்கு போட வேண்டியது but they are posted to this account. புரிஞ்சுச்சா? Actually the entry the transaction is this the credit sale of Krishan was posted to Krishan account. So ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு pronunciation ஒரே மாதிரி தான் வரும் but sometimes spelling வந்து டிஃபரண்டா இருக்கும். சோ இதுக்கு வந்து எப்படி एक्चुअली இருக்கணும் அப்படினா இது வந்து ஃபர்ஸ்ட் wrong entry எழுதணும். அடுத்து correct entry நம்ம பண்ணனும். correct entry நம்ம போடணும். சோ அடுத்து rectifying entry எழுதணும். சோ இதுதான் இந்த மாதிரி இதுக்கு நம்ம போடும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? credit sale of Krishan. சோ एक्चुअली வந்து wrong entry என்ன பண்ணிருக்காங்க? was posted. சோ இதுதான் நம்மளோட wrong entry. அப்ப एक्चुअली entry என்னது? சேல் நடந்தா நம்ம entry எப்படி போடணும்? இது வந்து again credit sale. அப்ப நீங்க என்ன எழுதணும்? மேல Krishan account debit to sales. So இதுதான் அவங்க போஸ்ட் பண்ண என்ட்ரி. பட் एक्चुअली என்ன போஸ்ட் பண்ணனும்? சோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் பார்த்து எழுதுங்க. to sales. சோ இந்த என்ட்ரி தான் एक्चुअली அவங்க போஸ்ட் பண்ணனும். சோ இத வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ சேல்ஸ் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. இது ரெண்டு தான் நமக்கு மாத்தணும். சோ நம்ம எதை மாத்தணும்? சோ இதுதான் एक्चुअली நம்ம எழுதணும். இந்த டேர்ம் தான் நமக்கு இருக்கணும். கரெக்ட்டா? இது வந்து தப்பு. சோ தப்பானதை நம்ம என்ன பண்ணனும்? ஆப்போசிட்டா கொடுக்கணும். இங்க டெபிட் இருக்கறனால நான் கிரெடிட்ல எழுதுறேன். சோ இப்படி நீங்க மாத்தி என்ட்ரி போடிங்கனா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். புரிஞ்சுச்சா? சோ டெபிட் என்ட்ரியை நீங்க கிரெடிட் கொடுத்தீங்கனா கேன்சல் ஆயிரும். இதை நீங்க அப்படியே எழுதிக்கணும் because இது நமக்கு வேணும். இத தான் நம்ம एक्चुअली இன்க்ளூட் பண்ண வேண்டியது. அதுக்கு பதிலா நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிட்டோம்? இந்த அக்கவுண்ட்டை இன்க்ளூட் பண்ணிட்டோம். சோ புரியுதா? சோ இதுதான் Krishan account debit to Krishan account. சோ ஆல்ரெடி அது சேல்ஸ் அப்படியே இருக்கும். சோ சேல்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் வராது. இது ரெண்டு மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். புரியுதா? இங்க பாருங்க நான் எழுதி இருக்கேன். இங்க எழுதி இருக்கறத அப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கேன். சோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இத ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். amount to 2500. சோ அடுத்து அதே மாதிரி ஒரு changes இருக்கு பார்த்தறலாம். இங்க பாருங்க cash sales of rupees 5000 to Meenu was posted to the credited of Meena. சோ ஸ்பெல்லிங் பாருங்க இங்க NU இங்க NA. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? posted to credit side of Meena account. சோ அடுத்த transaction பாத்தீங்கன்னா cash sales. So cash sales னா என்ன பண்ணுவோம்? cash அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So cash account debit to இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? sales னு எழுதுவோம். இங்க என்ன பண்ணிட்டாங்க? credit of இது வந்து again credit தானே. கீழ எழுதுறது creditல
credit of Meena account. But current entry, correctana entry என்ன? Cash account debit to sales account. கரெக்டா? இதுதான் நம்ம என்ட்ரியா போடுவோம். ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டு சைடு வரும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக வெறும் இந்த அக்கௌண்ட்டை மட்டும் நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி, ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஆனால் அமௌண்ட் எழுதணும், நரேஷன் எழுதணும். மேபி நீங்கள் இது ஒர்க்கிங் மாதிரி காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மேலே வந்து ரெக்டிஃபைடு என்ட்ரிஸ் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆர் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இந்த இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த என்ன சொல்கிறது, ரெக்டிஃபைங்க நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்கே நீங்கள் எப்படி எழுதணும், ஸோ எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க இதை. ஸோ கேஷ் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. மேலே என்ன பண்ணோம், இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் இல்லை, க்ரெடிட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, டெபிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரெடிட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே டெபிட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அகெயின் நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு ஆக்சுவலாக 2 சேல்ஸ்ன்னு இருக்கணும். எந்த இது அப்படியே நீங்கள் எழுதுங்க. எந்த பக்கத்தில் இருக்க வேண்டியது மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வேணும், அதனால் நான் அப்படியே எழுதியிருக்கேன். எனக்கு தேவை 2 சேல்ஸ், அதனால் 2 சேல்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எதை நான் கேன்சல் பண்ணணும், இதை நான் கேன்சல் பண்ணணும். அப்போ இதுக்கு நான் ஆப்போசிட்டாக கொடுத்தேன்னா கேன்சல் ஆயிரும். அப்போது மீனா அக்கௌண்ட் டெபிட், பிகாஸ் இங்கே கிரெடிட் கொடுத்தா நான் இங்கே டெபிட் கொடுக்குறேன். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ரெக்டிஃபைடு என்ட்ரிஸ். இங்கே பாருங்கள் 5000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ₹3,500 withdrawn from bank by proprietor for his personal use was debited to purchase account. ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பர்சனல் யூஸ்க்காக. பட் என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம என்னென்னு போடணும், ட்ராயிங்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு ராங் என்ட்ரி எழுதிடலாமா. ஸோ ராங் என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே. ஸோ நமக்கு இது ஜேர்னலில் நல்லா தெரிஞ்சால் தான் நமக்கு ஈஸியாக போட முடியும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு. ஸோ பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக என்ன என்ட்ரி போடணும், ட்ராயிங் டு அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கரெக்டான என்ட்ரி எழுதிருங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அகெயின் இங்கேயும் பாருங்கள், கீழே எந்த சேஞ்சஸும் கிடையாது, மேலே தான் நம்ம மாற்றியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேஞ்ச் ஆக வேண்டியதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த கீழே இருக்கிறத, அதாவது சேஞ்ச் ஆகாததை நீங்கள் கை தொடவே வேண்டாம், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். ஆக்சுவலாக நமக்கு ட்ராயிங்ஸ்னு இருக்கணும், அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு ட்ராயிங்ஸ் டெபிட்டில் இருக்கணும், அதனால் நான் அப்படியே டெபிட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இது டெபிட்டில் இருக்குது, இதை நான் கேன்சல் பண்ணணும், அதனால் க்ரெடிட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். கிரெடிட் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் டு மோகன், அமௌண்ட் வந்து 1700 வாஸ் போஸ்டட் ஆஸ் 7100. புரியுதா? ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு, ஆனால் டோட்டல் அமௌண்ட் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும், ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராங் என்ட்ரி எழுதிடலாம். ஸோ ராங் என்ட்ரி என்னது, ஸோ ராங் என்ட்ரி பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸு. ஸோ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும், மோகன் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர். ஸோ அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக வாஸ் போஸ்டட் அஸ் 7100. பட் என்ட்ரி என்னது, மோகன் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர், அமௌண்ட் வந்து 1700. ஸோ இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் எழுதணும். ஏன் அப்படின்னா
நமக்கு அமௌண்ட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம கம்மி பண்ணணும். ஸோ எவ்வளோ கம்மி பண்ணணும்? 5400 நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்போசிட் என்ட்ரி கொடுத்தா தான் அது கம்மியாகும். புரியுதா? ஸோ இது வந்து ராங் என்ட்ரி. இப்படி தான் என்ட்ரி போட்டிருக்காங்க 7100. கரெக்ட் என்ட்ரி இது தான் நமக்கு 1700. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 5400 விச் இஸ் ஜாஸ்தி. ஆக்சுவலாக கம்மியாக அமௌண்ட்டு தான் இருக்குது 1700. பட் நம்ம ஜாஸ்தியாக நம்ம அமௌண்ட்டு போட்டுட்டோம். ஸோ அமௌண்ட்டு ஜாஸ்தியாக நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம கம்மி பண்ணணும். அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே என்ட்ரியை அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்து அந்த அமௌண்ட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக காட்டும். புரியுதா? ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் credit sale of old furniture to Babu Ram for rupees 3000 was credited to sales account. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? அகெயின் இது credit sales தான். ஸோ இந்த credit sales எப்படி போடணும்? ஸோ Babu Ram account debit to sales. இது வந்து wrong entry. ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்னிச்சர், ஓல்டு ஃபர்னிச்சர் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி எப்படி போடணும்? நீங்கள் ஸோ சேல்ஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்னிச்சரை கீழே நம்ம எழுதணும். புரியுதா? இதுக்குள்ளத்துக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்? ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும். ஆல்ரெடி மேலே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில். ஸோ இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்னிச்சர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பை மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம்? சேல்ஸு நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக கொடுக்கணும். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர். புரியுதா இந்த சம்ஸு? ஸோ அடுத்தது பார்த்துடலாம். Check of rupees 1280 received from Farid was dishonor and has been posted to the debit of sales return account. ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இது வந்து ராங் என்ட்ரி. என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? டெபிட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணோம். ஆக்சுவலாக கரெக்ட் என்ட்ரி என்னது? ஸோ அந்த பர்சனோட நேம் எழுதிக்கோங்க. டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இது வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ரிசீவ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன என்ட்ரி போட்டிருப்போம்? பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபரிட். ஸோ இதுதான் நம்ம செக்கு ரிசீவ் பண்ணதுக்கு போட்டிருப்போம். ஸோ இது வந்து கொடுக்கல, செக்கு வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அதாவது அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, நான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ இதோட அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி தான் நம்ம போடணும். இதுதான் நமக்கு கரெக்ட் என்ட்ரி. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த என்ட்ரி போட்டோம். அகெயின் பேங்க்கு நம்ம எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பர்சனோட நேம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு போட்டுட்டோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதை அதை மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக எழுதணும். அப்படியே ஆப்போசிட்டில் எழுதினீங்கன்னா டு சேல்ஸ் ரிட்டர்ன். கீழே நரேஷன்ஸ் நீங்கள் கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பீயிங் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ராங்லி கிரெடிட்டட், ராங்லி டெபிட்டட் அந்த மாதிரி போட்டு நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.